Hi viewers, வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோல வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரத்திலேயே ரொம்ப சுலபமான முறையில் ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்யறதுன்றாங்க பார்க்க போறோம். இந்த வத்தல் செய்யறது ரொம்பவே ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். இந்த வத்தலை காய வைக்கிறதுக்கு கண்டிப்பா வெயில் தேவைப்படாது. வீட்டில் நிழலையோ இல்ல ஃபேன் காத்துக்கோ கீழேயோ காய வச்சுட்டு 2 நாள்ல இந்த வத்தலை ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே மொறுமொறுன்னு கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த சுவையான ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியை செய்யறதுக்கு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு சின்ன சைஸ் அளவுடைய ஜவ்வரிசியை இதுல சேர்த்துக்கலாம். இது கிராம் கணக்குல 200 கிராம் அளவுடைய ஜவ்வரிசி. இப்போ இதுல நிறைய தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பால ஜவ்வரிசி அளந்தமோ அந்த கப்பால 1/2 கப் அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பான தண்ணீரை இதுல சேர்த்துட்டு நல்லா இது போல அழுத்தி விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கரெக்டா ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட் ஓபன் பண்ணிக்கிறேன். பாருங்க, நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்தோம்ல, அதனாலேயே சீக்கிரத்திலேயே ஜவ்வரிசி நல்லா சாஃப்டா இதுலயே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைஸ் சால்ட்டும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல காரமாக சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 4-5 சின்ன சைஸில் அளவுடைய பச்சை மிளகாயை நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு அதை கூட இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வத்தல் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். நான் பெருங்காயம் உப்பு இது 2 மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இது போல் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ண இதை எடுத்து அப்படியே ஒரு வாரமாக வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு நம்ம பக்கத்துலயே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரத்துல இட்லி பிளேட் இருக்கும் இல்லையா, அந்த பிளேட்ல எல்லா குழிகள்லையுமே நான் இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கைகளை பக்கத்துல கிண்ணத்துல உள்ள தண்ணீர்ல நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஜவ்வரிசிய 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துட்டு இட்லி தட்டுல வச்சுட்டு மறுபடியும் கைகளை நல்லா ஈரப்படுத்திட்டு இப்ப இதை நல்லா மெல்லிசா தட்டிக்கோங்க. ரொம்ப அடர்த்தியா கனமா தட்டிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மெல்லிசா தட்டணும். இந்த மாதிரி மெல்லிசா தட்டும் போதுதான் ஜவ்வரிசி காயறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 2 நாள்ல ஈஸியா காஞ்சிரும். அது ஃபேன் காத்துக்கு கீழே ரொம்ப ஈஸியாவே காஞ்சிரும். இதே போல உங்க இட்லி பாத்திரத்துல எத்தனை பிளேட் இருக்கோ அத்தனை பிளேட்லயுமே இதே போல ரெடி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ள இந்த பிளேட் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நான் இந்த மாதிரி எண்ணெய் தடவி இருக்கிற பிளேட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பிளேட் இல்லை, நீங்க துணி போட்டு இட்லி ஊத்துற மாதிரி இருந்தா கூட துணியில கூட நல்லா மெல்லிசா இதே மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா பர்ஃபெக்டா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம வேக வச்சிருந்த ஜவ்வரிசி வத்தல் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா வெந்து வந்துருச்சு. இப்போ இட்லி பாத்திரத்துக்குள்ள இருக்கிற எல்லா பிளேட்டையுமே வெளியில எடுத்து வச்சிடலாம். இந்த சமயத்துல இது எல்லாமே நல்லா சுட சுட ரொம்ப சூடா இருக்கும். ஸோ இது இப்போ நல்ல முழுமையா ஆனதுக்கு அப்புறமா இது போல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்ல தான் வத்தலை காய வைக்க போறேன். இப்போ இது நல்ல முழுமையா ஆறிடுச்சு. இப்போ ஒரு சின்ன கரண்டியால சுத்தி லூஸ் பண்ணி விட்டு அடியில விட்டு வெளியில எடுத்தோம்னா இட்லி பிளேட்ல இருந்து ரொம்ப ஈஸியா இந்த வத்தல் ரிமூவ் ஆகி வந்துடும். இதே மாதிரி எல்லா குழிகளில் உள்ள வத்தலையுமே ரொம்ப ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட்ல போட்டு காய வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிளாஸ்டிக் ஷீட்ல போட்டு காய வைக்கிறதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க சுத்தமான காட்டன் கிளாத்ல கூட போட்டு 2 நாள் வரைக்கும் நல்லா பரட்டி விட்டு வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காத்துக்கு கீழே நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கலாம். நான் அப்படிதான் காய வச்சேன். காய வச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுன்னு காஞ்சி வந்திருக்கு பாருங்க. இதை நம்ம வெயில்ல காய வைக்கணும் அப்படின்றதே அவசியம் கிடையாது. பாருங்க காஞ்சதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி போல இருக்குன்னு. இதை இப்போ நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி பார்த்துடலாம். எண்ணெயில போட்ட உடனே நல்ல புஷ்ஷுன்னு பெரிய சைஸ்ல பொரிஞ்சு வருது. நான் எடுத்திருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஜவ்வரிசி வத்தல் கிடைச்சிருக்குங்க. இந்த வத்தலை ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டே போகாது. இப்ப பாருங்க ரொம்ப ஈஸியா மாவரைக்காம கூழ் காய்ச்சாம வெயில நின்று கஷ்டப்பட்டு வத்தல் பிழியாம வீட்டுக்குள்ளேயே 1 கப் ஜவ்வரிசியை வச்சு ரொம்ப மொறுன்னு கிறிஸ்பியா 2 நாள்ல வத்தலை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த சம்மர் டைம்ல இந்த வத்தல் ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வத்தல் ரெசிபியை லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸா கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல போட்டு கொடுக்கலாம். ஓகே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.